வணக்கம். இந்த காணொளியில் பார்க்க போகின்ற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், கனடாவில் இந்த வீடு விற்பனைகள் தொடர்பிலே வெளியான தகவல் ஒன்று இருக்கிறது. கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் கனடாவில் வீட்டு வாடகை அதிகரிப்பு, அதே நேரத்தில் ஒரு புதிய வீடுகளை கொள்வனவு செய்வது என்று சொன்னால் அதிகமான விலை அப்படின்னு சொல்லி வீட்டு கொள்வனவு என்றது மிகுந்த ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். வீடுகளை வாடகைக்கு பெற்றுக்கொள்வது என்று சொன்னாலும் வீட்டு வாடகைகள் அதிகரித்திருந்தமையே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் வரையில் கனடாவிலே திடீரென இந்த வீட்டு விற்பனை என்பது அதிகரித்திருக்கிறதாக கனடாவினுடைய வீட்டுமனை ஒன்றியம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த சடுதியான வீடுகளினுடைய விற்பனை அதிகரிப்பிற்கு காரணங்கள் பல்வேறு காரணங்களை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கனடாவை பொறுத்தவரைக்கும் கடந்த மாதம் 40,257 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாக வீட்டுமனை ஒன்றியம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது கடந்த ஆகஸ்ட் மாதம் விற்பனையாகிய வீடுகளை விட 1.9% அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வீட்டு மனைகள் விற்பனை என்பது மாதந்தோறும் 1.1% அதிகரித்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியிலே பொதுவாக 12.5% வளர்ச்சியை இந்த வீடு விற்பனைகள் கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்ச்சியாக 5 மாதங்களாக வீட்டு விற்பனை அதிகரிப்பினை பதிவு செய்திருக்கிறதாகவும் குறித்த ஒன்றியம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அக்டோபர் மாதங்களிலும் கனடாவிலே வீடுகள் விற்பனைக்கு அதிகமாக வருவது வழக்கமான ஒரு விடயம். இந்த வாரம் கனடாவினுடைய வங்கி வட்டி விகிதத்தினை குறைத்திருக்கிறதால வீடுகள் வேண்டுகின்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக பதிவாகும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இதனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புதிய வீடுகளினுடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது மாதம் தோறும் 2.6% உயர்வை கண்டிருக்கிறதையும் அவதானிக்க முடிகிறது. இதே நேரத்தில் ஆகஸ்ட் மாத இறுதி பகுதியில் கனடா முழுவதிலும் விற்பனைக்கு இருந்த வீடுகளினுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது 1,95,453 வீடுகள் ஒட்டுமொத்தமாக விற்பனைக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 8.8% அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் விற்கப்பட்ட வீடுகளினுடைய சராசரி நிலையை பார்க்கின்ற பொழுது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே கனடாவில் விற்கப்பட்ட வீடுகளினுடைய சராசரி பார்க்கின்ற பொழுது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாக வீட்டுமனை ஒன்றியம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்புகள் அதிகரித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தாலும் கனடா வட்டி விகிதங்களை சில விடயங்களுக்கு குறைக்கின்ற காரணமாக இனி வீடுகளை கொள்வனவு செய்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது.